அடுத்தது நம்முடைய ஐக்கிய பேரவையின் தலைவர் அவர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றி வைப்பார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றோம். மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவையினுடைய நிர்வாக பெருமக்களே, நமது இந்திய திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா நிகழ்வில் நான்லாம் கலந்திருக்கிறோம். இந்த சுதந்திரம் அடைவதற்கு இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் பாடுபட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய சேவை என்னவென்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்த மார்க்க அறிஞர்கள் ஃபத்துவா கொடுத்தாங்க. எப்படி ஒரு மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு தீர்ப்பு சொல்வார்களோ அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் கட்டாயமாக ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை உலமாக்கள் கொடுத்த பிறகுதான் அது மிகப்பெரிய ஒரு வீரியம் பெற்று இந்தியா முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் சரி, அந்த நாட்டிற்கு விசுவாசமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்முடைய முஸ்லீம்கள் என்பவர்களே பக்கத்து வீட்டுக்கு மிக நல்லவர்களாக இருக்க வேண்டும். சொல்வார்கள், ஒரு வீட்டை உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால், ஒரு வீடை ஒருத்தர் விலைக்கு வாங்க போகிறார். அந்த வீட்டினுடைய பொறுமதி 1 லட்சம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ 1 லட்சத்துக்கெல்லாம் கிடைக்காது. 1 லட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டுடைய உரிமையாளர் 2 லட்சம் ரூபா விலை சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, மார்க்கெட் 1 லட்சம் தானாப்பா, ஏன் 2 லட்சம் சொல்கிறான்னு கேட்டால், 1 லட்சம் வீட்டுக்கு, இன்னும் 1 லட்சம் பக்கத்தில் வீட்டு இருக்கிறாரு அவருக்காக வேண்டின்னு சொன்னாராம். அவ்வளவு நல்ல மனிதர். ஏன்னா பக்கத்து வீட்டு ஒருவன் பசித்திருக்கும்போது நாம வயிறு நிறைய சாப்பிட்டால் உண்மையான மோமின் இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் நாம் பிறந்த நாடு, நாம் வளர்ந்த நாடு, நம்முடைய நாடு, அதற்கு நாம் நம்முடைய எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஃபத்துவா கொடுத்தது தான் பற்றி எரிந்தது. அதனால தான் உலமாக்களை பிடித்து 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 தூக்கில் தொங்க விட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், மரத்தில் தொங்க விட்டு வரிசை அப்படியே தொங்க விட்டு இருந்தார்களாம். எத்தனை கிலோமீட்டர் போனாலும் உலமாக்களுடைய உடல் அங்கே தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது என்ற அளவுக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90,000 இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி இறந்தார்கள் என்று சொன்னால், அதில் கிட்டத்தட்ட 60,000 பேர் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று எல்லா வழியிலையும் இந்த நாட்டுக்காக வேண்டி, நாட்டுடைய உயர்வுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்று சொல்வதாக இருந்தால், நான் காலையோட ஐக்கிய பேர் இந்த ஒய்யூஃபில் இருக்கும் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினேன். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்து கொண்டு இருக்கிறது. அதை நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த பெட்டைக்குளம் என்ற ஊரை சேர்ந்த காதர் மீரா சாஹிப் என்ற ஒரு பெரியவர் தான் கொடுத்திருக்கிறார். காமராஜர் இந்த பகுதியிலே ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும், மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அதற்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தாராம். ஏறக்குறைய 300 ஏக்கர் நிலமாம்.
அதனுடைய இந்த காலத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொன்னால் 60,000 கோடி என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக வேண்டி உழைத்தவர்கள், உயிரை நீத்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள், எல்லா வழியிலையும் சேர்ந்தவர்கள். பாம்பேயில் இருந்த ஹபீப் முகமது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அன்பளிப்பை வழங்கினார் என்பதற்காக வேண்டி அவருடைய தொழிலையே முடக்கினார்கள். நேதாஜிக்கு மிகப்பெரிய உதவி செய்தவர்கள். செக்கில் நீங்கள் ஃபுல்லப் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தவர்கள். இப்படியெல்லாம் இந்த நாட்டிற்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சேவை செய்திருக்கிறது. பிற சமுதாய மக்களும் சேவை செய்திருக்கிறார்கள். நாம் அதை மறக்க மாட்டோம், மறக்கக்கூடாது. நம்ம மார்க்கம் அனுமதிக்கவும் இல்லை. எனவே சரித்திரம் எதுவோ உண்மையோ அதை உண்மை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய சமுதாயத்தினுடைய சேவைகள் நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறது. கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகிட்ட யார்ட்டையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வாவு சிதம்பரம்பாங்க. ஏன்னா மாவட்டத்துக்கு அப்படி தானே பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடிகோல் யாருன்னு சொன்னால் ஃபக்கீர் முகமது சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான். இப்படி நம்ம சொல்றதாக இருந்தால் ஒரு பட்டியலிட்டு சில ஒரு புக்கே வெளியிட்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் உலமாக்களுடைய பங்குன்னு சொல்லி ஒரு புக்கே வெளிவந்திருக்கிறது. அதே போல இஸ்லாமிய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு என்றெல்லாம் புத்தகம் வந்திருக்கிறது. அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், முழுமையாக அந்த புத்தகத்தை அடிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட சிறிய ஒரு குறிப்பு கையேடு மாதிரி அடித்து மக்களுக்கு மத்தியில் அதை நாம் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்முடைய மக்களை பார்த்தாலே ஒரு தீவிரவாதி, ஒரு மோசமானவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி விட்டாங்க. அதனால் அது ஒரு காலம் நடக்காது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹின்னு சொல்றான். அவர்கள் வாயால் ஊதி இந்த நெருப்பை விளக்கை அணைத்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட அதை நிரப்பமாக ஆக்கி வைப்பான் அல்லாஹ் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அதனால இஸ்லாமிய சமுதாயத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அதுக்கு வேண்டி பயப்பட வேண்டியதே இல்லை. எத்தனை சட்டம் வந்தாலும் சரி, எத்தனை சட்டங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய மார்க்கம் மேலே தான் போகுமே தவிர அது கீழே ஒரு காலம் போகாது. ஏன்னா நாம இஹ்லாசான முறையில் செய்யும் பொழுது, இஹ்லாசான முறையில் ஒரு சின்ன காரியத்தை செய்யும் பொழுது அதில் மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ₹1 தர்மம் செய்வது, இஹ்லாசான முறையில் செய்வது, ₹1000 மனசாட்சி இதுக்காக வேண்டி போகிறதுக்காக வேண்டி கொடுக்குறாங்கன்னா அதை விட இதான் சிறந்தது. அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் நாம் பிறந்த ஊரில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கடமைகளும் இருக்கிறது, நமக்கு உரிமைகளும் இருக்கிறது. நம்முடைய கடமைகளை நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உரிமைகள் ஒரு மண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பிடி மண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமையை விட்டு கொடுப்பதற்கு நாம் என்றும் வழிவகுத்து விடக்கூடாது. அதுக்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய சேவைகளை நாம் நாட்டுக்கு செய்ய வேண்டும். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செல்வந்தர்கள் பணத்தை கொடுத்து அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமையிடுகிறார்கள். அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நம்ம எப்படி ஆடு மாடு வாங்கலாம், அதே மாதிரி மனிதர்கள் விற்பார்கள். வாங்கி அனுப்பிச்சுவாங்க, அடிமையாக வைத்துக் கொள்வார்கள். சிலர்கள் வாங்கி அனுப்பிச்சுவாங்க, உரிமை விட்டுருவாங்க. அது பெரிய தர்மம். ஆனால் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், உங்களுடைய செல்வத்தை கொண்டு அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமையிடுகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏன் செல்வந்தர்களை உங்களுடைய அடிமையாக ஆக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்குறாங்க. புரியுதா அவங்க சொல்றது? என்ன சொல்றாங்கன்னா, நல்ல செல்வந்தர்களாக நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை, அறிவாற்றல் நிறைந்தவர்களை, வாழ்க்கையில உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை, அறிவாற்றல் நிறைந்தவர்களை, வாழ்க்கையில நிரப்பமாக எல்லாத்தையும் பெற்றவர்களை உங்களுடைய அடிமைகளாக நீங்கள் ஆக்குங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நல்ல பண்புகளால் அந்த மக்களை உங்களுக்கு அடிமையாகும். ஏன்னா அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அதிகாரத்தால் முடியாததை அன்பால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். ஒரு சின்ன பிள்ளையை நீங்க விரட்டி பாருங்க, அது இன்னும் எகரத்தான் செய்யும். அன்பா சொல்லி பாருங்க, உடனே கட்டுப்படும். அதே மாதிரி நல்ல பண்புகளை கொண்டு இந்த மக்களை உங்களுக்கு நீங்கள் அடிமையாக ஆக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வழியில தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் முன்னின்று செய்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ வழிகாட்டுதல் இருக்கிறது, எத்தனையோ பேரிடர்கள் நடக்கிறது. அது கவலைக்குரிய ஒன்றுதான், நிச்சயமாக சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்திலையும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முஸ்லிம்கள் என்றால் யார் என்பதை இந்த சமுதாயத்துக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய உரிமைகளை நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இந்த இந்தியா நாடு என்று சொல்லக்கூடியது எப்படி தலை நிமிர்ந்து இருந்ததோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு திகழ வேண்டும். அதற்குரிய எல்லா பங்குகளையும் நாம் முழுமையாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய முயற்சியை வெற்றியாக ஆக்கி வைப்பான். நல்ல உள்ளத்தோடு இங்கு நேராமல் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா
உங்களுடைய இந்த சேவையை கபூல் செய்து கொண்டு அதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் தர்மத்தின் மூலமாக. எந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு தர்மம் செய்து விட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ஒன்று. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தர்ம சிந்தனையோடு நம்முடைய மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக காயல் பண்ணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை. எல்லா மக்களும் எங்கே எந்த வந்தாலும் உடனே நம்முடைய மக்கள் இறங்கி அதுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு விழாவுக்கு போயிருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னத்தை தான் இருந்தாலும் காயல்பட்டின மாதிரி இருக்காதுன்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் சொல்கிறாங்க. ஆல்ஷா சந்தோஷம், நீங்கள் வந்த சந்தோஷம். ஏன்னா போனது நம்ம ஊரில் ஒரு ஜமாத்துல் உலமாவுடைய செயற்குழு கூட்டம், மாநில செயற்கூட்டம் புகார் செல்வி நடந்து, அப்போ நான் ஊரில் இல்லை. அப்போது அங்கே திருநெல்வேலியில் சந்திக்கும் பொழுது எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றோம். சலாம்லாம் கொடுத்துட்டு எப்போ வந்தீங்கன்னு விசாரிச்சுட்டு என்னத்தை தான் இருந்தாலும் காயல்பட்டினம் மாதிரி இருக்காது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் காயல்பட்டினம் என்றால் ஒரு அந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் கூட அந்த ஜமாத்துல் உலமா கூட்டத்தை வேறு ஒரு இடத்துல, அதாவது நாமக்கல்லையோ திருப்பூர்லையோ வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஏராளமான உலமாக்கள் சொன்னார்களாம், இல்லை காயல்பட்டினத்தில் வைக்க வேண்டும், அந்த ஊர் மண்ணபிமா மிதிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகு முதல்ல எங்கிட்ட சொல்லிட்டாங்க. முதல்ல காயல்பட்டினத்துக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க இல்லை அங்கே கேட்டாங்களாம், அதனால் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு 2வது நாள் ஃபோன் வருது, இல்லை எல்லா உலமாக்களும் ஒட்டுமொத்தமாக அதை காயல்பட்டினத்தெல்லாம் வைக்கணும்னு சொன்னதுனால அதை நாங்கள் நிப்பாட்டி வேறு நாள் தரோன்னு சொல்லிட்டு இங்கே காயல்பட்டினத்துக்கு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி 2வது தகவல் கொடுத்தாங்க. சிறப்பான தகவல் நடந்து வைங்க. அந்த அளவுக்கு நம்முடைய ஊர் என்பது எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் பதிந்து இருக்கிறது. இது கியாம நாள் வரை அப்படியே இருக்க வேண்டும். நம்முடைய தாராளமான மனசு கொண்டு நாம் செய்யும் பொழுது எந்த சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சோதனையை நமக்கு சாதனையாக ஆக்கி வெற்றியை தருவான். எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வீதியிலே நின்று போராட்டம் செய்யக்கூடியவர்களாக அல்லாமல் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கையெழுத்து போடக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். அதை நாம் கட்டாயம் செய்யணும். அரசு பணிகளிலே நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு உள்ளே போகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய சமுதாயத்தை நாம் தலையூக்கி நிறுத்த முடியும். ஏன்னா ஒரு பியூனாக இருந்தாலும் கூட அவனுடைய காரியம் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நமக்குலாம் தெரியும். அலுவலகத்தில் போனால் என்ன நடக்குங்கிறது தெரியும். எனவே நாம் இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல நல்ல பதவிகளுக்கு அனுப்ப வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களை நம்ம மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அது ஒரு பிரசுரமாக கூட அடித்து முஸ்லீம்களின் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களின் பங்குகள் எல்லாரையும் போடுவோம். நாம் எல்லாரையும் போட்டாலும் கூட ஒரு 10 பேரை போட்டோம்னு சொன்னால் 9 பேர் நம்மள தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நாம் உருவாக்கி நம்முடைய மக்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த சேவைகளை மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய நிலையில் நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாட்டை ஒரு உயர்வான ஒரு நாடாக ஆக்கி வைத்து எல்லா மக்களும் சமமாக சுதந்திரமாக எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நடுநிலையோடு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை உருவாக்கி கொடுப்பானாக. அதற்குரிய நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. முன்னவனாம் இறைவனுக்கே மொழிகின்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நபிகளார் மீது கணிகின்ற ஸலவாத்து கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரனுடைய தலைவர் துரைக்காக்கா அவர்களே, துணைச் செயலாளர் அல்ஹாஜ் நவாஸ் அவர்களே, துணைத் தலைவர் தாஜுதீன் ஹாஜியார் அவர்களே, இங்கே வருகை தந்துள்ள கோமான் ஜமாத்தை சார்ந்த பெருமக்களே, பேரவையினுடைய துணைத் தலைவர் பாலஷா பாலிம் அவர்களே, குழுமியுள்ள பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாமெல்லாம் குழுமியிருக்கிறோம். காலையிலே நண்பர் சுல்தான் அவர்கள் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டார். கோமான் தெருவிலிருந்து வயநாடு நிவாரணத்திற்காக நிதி வழங்க பேரவைக்கு வருகின்றார்கள். சுதந்திர தின விழா நிகழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சி இணைக்கப்பட்டிருக்கிறது. நீ வர வேண்டும் என்று சொன்னார். பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்திய பாலஷா பாலிம் அவர்கள் சுதந்திரத்தின் சிறப்புகளை எல்லாம் சொன்னார். இன்றைய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மிகச் சிறப்பாக உடைய உரையின் இறுதியில் தான் வந்தேன்.
ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீட்டு நமக்கு தெரிகிறது. நடந்து முடிந்த தேர்தலுக்கு பின்னால் நாடு என்னாகுமோ என்று கவலைப்பட்டிருந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் நமக்கு முழு திருப்தி அளிக்காவிட்டாலும் வருங்காலத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த தேர்தல் முடிவு நமக்கு ஆதரவாக தந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அவர்கள் திருத்த முடியாது என்ற சூழ்நிலையை இந்த தேர்தல் முடிவு நமக்கு ஆதரவாக தந்திருக்கிறது. அண்மையில் வக்குஃப் திருத்த சட்டத்தில் கூட அவர்கள் போட்டிருந்த திட்டப்படி செயல்படுத்த முடியாமல் நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலையை எதிர்க்கட்சியில் உருவாக்கியிருக்கிறது. இது இறைவன் நமக்கு தந்த ஒரு மாபெரும் உதவி என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் வாழ்வதற்கு ஒரு சூழ்நிலை அரும்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி முஸ்லீம்கள் ஆற்றிய பங்களிப்பு சாதாரணமானதல்ல. ஒன்றை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. முகலாய மன்னரனுடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா, அவர் பர்மா சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு நாள் காலையிலே அவருக்கு காலை உணவாக ஒரு தட்டிலே பட்டு துணி போர்த்தப்பட்ட ஒரு தட்டு நீட்டப்படுகிறது. அதில் தன்னுடைய மகன்கள் 3 பேருடைய தலை அங்கே இருக்கிறது, கொல்லப்பட்ட தலை இருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த தலை கடல்களுக்கு வீசப்படுகிறது. இருப்பினும் அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், என்னுடைய உடல் இந்திய மண்ணில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். அவர் மரணமடைந்த பிறகு அவரது வேண்டுகோள் ஏற்கப்படாமல் பர்மாவிலேயே அடக்கப்படுகிறது. ராஜீவ்காந்தி அங்கு செல்கின்ற பொழுது வருகை பதிவேட்டிலே ஒன்றை குறிப்பிடுகிறார், உங்களுடைய எண்ணப்படி இந்திய மண்ணிலே உங்கள் உடல் அடக்கம் செய்யப்படாவிட்டாலும் இந்திய மக்களின் இதயங்களில் நீங்கள் வாருகிறீர்கள். நீங்கள் பெற்றுத்தந்த அந்த சுதந்திர சுவாச காற்றை இந்திய மக்கள் சுவாசிக்கிறார்கள் என்று அவர் வருகை பதிவேட்டில் எழுதுகிறார். ஆக இப்படி நிறைய சொல்லலாம். இந்தியாவுடைய முதல் செங்கோட்டையில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச முதல்ல கொடியேற்றினவர் முஸ்லீம் தான். நேதாஜி படையில் அங்கம் வகித்தவர். அதுக்கு பின்னால் முதல் 3 பிரதமர்கள் அவருக்கு மரியாதை செலுத்திய பிறகுதான் கொடியேற்றினார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் 3 பேர் கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம்களின் சார்பில் முகமது அலி ஜின்னா, 542 சமஸ்தானங்களின் சார்பில் பீகார் நவாப். ஆக சுதந்திரத்துக்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற 3 முஸ்லீம்கள். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனே முடிவுக்கு வர்றான். இப்படி நம்ம எல்லா வகையிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. டெல்லியிலே உள்ள இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்டுள்ள 90,000க்கு மேற்பட்ட தியாகிகளுடைய பட்டியலில் 61,000க்கு மேல் நம்மவர்களின் பெயர்கள். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆக நாம் இணைந்து பெருமளவு நம்முடைய சதவீதத்துக்கு அதிகமாக வாழக்கூடிய மக்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக இந்திய முஸ்லீம்கள் பங்களிப்பு செய்தார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு 2ஆம் தர குடிமக்களாக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அந்தந்த வாழக்கூடிய ஊர்களில் இருந்து அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நாடு தழுவிய அளவில் ஒற்றுமை என்பதும் நாம் வாழக்கூடிய ஊரில் முதலில் ஒற்றுமை வேண்டும். அப்படி ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நாம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதற்கு அடையாள சின்னமாகத்தான் அந்த ஐக்கிய பேரவை. நாம் பல்வேறு கட்சிக்கு சார்ந்தவர்கள் இருக்கலாம், பல்வேறு கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் ஊரென்று வருகின்ற பொழுது நாம் அனைவரும் இணைந்து நம்மால் இயன்ற பல்வேறு சேவைகளை செய்கிறோம். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வெள்ளப்பெருக்குகள், கேரளாவில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்குகள், அது நாடு தாண்டி மாநிலம் தாண்டி மட்டுமல்ல, நாடு தாண்டி கடல் கடந்து துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இதுவரை ஐக்கிய பேரவையினுடைய ஆதரவு கருத்தை நீட்டியிருக்கிறது. ஐக்கிய பேரவையின் சார்பில் துருக்கிக்கு அனுப்பப்பட்ட பொருட்களின் மீது இந்த பொருட்கள் காயல்பட்டினத்து மக்களுடைய அன்பளிப்பு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த அறிவிப்பு பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. நம்மளாம் பார்த்தோம். இதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. துருக்கியிலிருந்து இதே மாதிரி பொருள் அனுப்பப்பட்டது இத்தாலிக்கு கொரோனா நேரத்தில். துருக்கியிலிருந்து இத்தாலி அதிகமாக கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட இடம். அதில் யாருடைய பொன்மொழி இடம்பெற்றிருந்தது சொன்னால், நான் இந்த வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன் அந்த வாசகத்தை. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் எழுதிய நம்பிக்கையோடு இருங்கள் என்று பொருள்படக்கூடிய, ஒரு துன்பத்திற்கு பின்னால் நம்பிக்கையும் இருக்கிறது என்று பொருள்படக்கூடிய அருமையான ஒரு அற்புதமான வரிகளை தாங்கிய அந்த ஸ்டிக்கரை அவங்க அந்த ஸ்டிக்கரை அந்த நிவாரண பொருளில் ஒட்டி அனுப்புகிறாங்க. அதை நான் பார்த்தேன்.
இந்த காயல்பட்டினத்திலிருந்து துருக்கிக்கு செல்லக்கூடிய அந்த பொருளில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பேப்பரை பார்த்தோன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. எந்த துருக்கியிலிருந்து மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ஒரு மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய ஆளுமை. அவங்க வந்து பாரசீகத்து நாட்டை சேர்ந்தவர்கள், துருக்கியிலே வாழ்ந்து மறந்தவர்கள், மதுநபி ஷரீப் என்ற ஒரு அற்புதமான காவியத்தை இந்த உலகத்துக்கு தந்தவர்கள். அவங்களுடைய நினைவிடத்தை பார்ப்பவர் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவங்க. அவர்கள் எழுதிய வாசகத்தை ஒட்டிய அந்த நிவாரண பொருட்கள் துருக்கியிலிருந்து இத்தாலிக்கு போகுது. ஆனால் அந்த துருக்கிக்கு நம்ம ஊர் பேர் ஒட்டின பேப்பரில் நிவாரண பொருள் போகுது. இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு நமது ஊர் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் நம்ம கடல் கடந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் துயரத்தில் ஆள்கின்ற பொழுது கூட உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆகவே தான் இது போன்ற நேரங்களில் தான் இந்த ஐக்கிய பேரனுடைய அவசியமும் தேவையும் உறுதியாகிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கேரளத்தில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள அந்த துயரத்தை நீக்குவதற்கு நமது மக்கள் முன் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் கோமான் தெருவை சேர்ந்த கோமான் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் உதவுவதற்காக முன் வந்திருக்கிறீர்கள். கோமான் ஜமாத்து இந்த பேருக்கேற்ற கோமான்களும் சீமான்களும் வாழ்ந்த பூமி, பல்வேறு வரலாற்று சிறப்புடைய பகுதி அது. பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்கள். இந்த காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பேரவை முன்னெடுத்து கொண்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு விலைமதிக்க முடியாத அதிகமான விலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலத்தை இந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அது காலத்தால் மறக்க முடியாத விஷயம். அந்த மருத்துவமனையில் பயன்பெறுகின்ற அத்தனை பேருடைய துவாக்கிரம் உங்களுக்கு உண்டு. ஆக அப்படி ஊருக்கு உங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து இன்று வரை இந்த ஊருக்காக வேண்டிய அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஜமாத்தின் சார்பில் கேரளாவிலே வாழக்கூடிய, கேரளாவில் துன்பத்துக்கு உள்ளாரிக்கக்கூடிய வயநாட்டு மக்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஜமாத்து மக்கள் அனைவரையும் ஐக்கிய பேரவையின் சார்பிலும் ஊர் மக்களின் சார்பிலும் இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகிறேன். எல்லா வல்ல இறைவன் உங்கள் ஜமாத்து மக்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பானாக என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வயநாட்டில் நடந்த வெள்ளப்பெருக்கு பேரிடருக்கு உதவி செய்கின்ற நல்நோக்கத்துடன் எங்கள் கோமான் ஜமாத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் மற்றும் கோமான் நற்பணி மன்றம் சார்பாகவும் 2 பேரும் இணைந்து அந்த நிவாரணத் தொகையினை துரை காக்கா அவரிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். அஸ்ஸலாமு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.